Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challengeோட day 29 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் டிப்ஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? சோ 29 days ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு நாள் தான் என்னோட சேலஞ்ச் வந்து இருக்குதுங்க. சோ எனக்கே அந்த ஒவ்வொரு சேலஞ்சஸ் முடியும் போது ஏதோ ஒரு பேட்ச் முடிச்சு போற மாதிரி உண்மையாவே எனக்கே ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரொட்டீனுக்கு போவேன், அதுக்கப்புறம் சேலஞ்ச் ஆகும்போது ஒரு ரொட்டீன் வருவேன். சோ உண்மையாவே அது எனக்கு எமோஷனலா தான் இருக்கும். நிறைய சிஸ்டர்ஸ்மே சொல்லுவீங்க, சிஸ்டர் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு, முடிஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு. சோ சீக்கிரம் நம்ம வரலாம். சரிங்களா? இன்னும் நல்ல ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் கொடுக்கணும், நிறைய ரெசிபிஸ் எல்லாம் கொடுக்கணும் நானுமே வந்து காத்துட்டு இருக்கேன். சோ ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கே தெரியும், குழந்தைங்களை பார்த்து, வீட்டை பார்த்து, ப்ரொஃபஷனலா இதையும் பார்த்து அதை எடிட் பண்ணி ஒரு விஷயம் பண்றதுன்னு போது காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், நைட் 12:30 ஆயிடுங்க என்னோட இதுல. அதுவுமே அப்படி படப்படன்னு போகும். சில விஷயங்கள ஒரு நாள் வெளில போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த வேலையை வேகமா முடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் உண்மையாவே சொன்னா சின்ன விஷயங்களை கூட என்ஜாய் பண்ண முடியாது. அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சுட்டுதான் போகணுன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இடையில ப்ரொமோஷன்ஸ் வருது, எல்லாருமே யோசிச்சு பாருங்களேன். அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. அதுலயுமே எனக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட அழகான அந்த கமெண்ட்ஸ் தான். சோ உண்மையாவே சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் பண்றதுல இருந்து எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு வந்துட்டாங்க இன்விடேஷன் வைக்கிறதுக்காக. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிஸ்கட் ஆயிட்டு அடுத்து திருப்பியும் ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன். சரி வாங்க, ஓடு என்ன கிடைக்குதுன்னு ஆட்டுற மாதிரி இருக்கு. சரி வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்குது. ஏன்னா உங்க பூஜை ரூம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பூஜை ரூம்ல நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னோட அம்மாச்சி, அதாவது என்னோட மாமியார், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொம்மைகள், அதாவது சிலைகள் வாங்குறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. சோ அந்த மாதிரி ஒண்ணா சேர்த்ததுதான் அது. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, அந்த செவ்வாய் வெள்ளி சாமி கட்டும் போது அந்த டிஷ்யூ இருக்குல்ல, வெட் டிஷ்யூ வச்சு பாத்தீங்கன்னா தொடச்சிடுறது. அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் எல்லாம் பண்ணி வந்து பண்ணுவோம். சரிங்களா? அந்த மாதிரி பண்றது அடிக்கடி அந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா சிலைகள் வச்சிருக்கும் போது அதெல்லாம் பண்ணணும்ல, அதனாலதான் நிறைய எப்பவுமே பிரசாதம் வந்து அடிக்கடி பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்றதுங்க. சோ அந்த தரை எல்லாமே வந்து இந்த டிஷ்யூ வச்சு துடைக்கிறது, இந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டம் தான். அது டைம் எடுத்து பண்ணணும். வெள்ளி செவ்வாயினாலே இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனாலேதான். சோ அதுதான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கே ரொம்ப பிடிக்கும் அது பார்க்கும்போது. ரொம்ப இவ்வளவு சிலைகளோட ஒரு கோயில் மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவீங்க. உண்மைதாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா. ஆனா அதை மெயின்டைன் கொஞ்சம் டஃப் தான். ஆனா அதுல வந்து பண்ண ஒரு அது ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ணணும், அதுதான். சோ வாங்க, உங்களோட வீடியோ வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா வந்து இருக்குது வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். நார்மலான ஒரு மனுஷங்க எப்படி வீட்டுல இருந்தே குறைக்க முடியும், அதுதான் வந்து நம்மளோட சேனலோட நோக்கமே, அதுதான். சோ நிறைய பேர் வந்து காசு செலவு பண்ணிட்டு ஐயோ வெயிட் லாஸ்னா இதுவா அதுவா நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இது ரொம்ப ஈஸி. வீட்டுல சமைக்கிற சாப்பாடே நமக்கு ஏத்தாப்புல எப்படி சமைக்கணும் அப்படின்றதுதான். ரொம்ப டேஸ்டாவும் சாப்பிடணும் அப்படின்லாம் நான் வந்து அந்த நோக்கத்தோட தான். ஏன்னா அந்த மாதிரி ஆள் தான் நானும். சோ அதனாலதான் அந்த மாதிரி உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்றேன். சோ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. அப்புறம் பர்த்டே வந்து சூப்பரா பண்ணிட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. உண்மையாவேங்க முத நாள் வரைக்கும் நான் வந்து சொல்லவே இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து ஞாபகமா சர்ப்ரைஸ் பண்றது அப்படின்றது உண்மையாவே பெரிய விஷயம் தான். உண்மையாவே நம்ம இப்ப நமக்காக ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் நமக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த 2 ஜீவன் இந்த 2 ஜீவன்ங்க. டெல்லியில வந்து எனக்கு கிடைச்ச ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நம்ம 10,000 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கோம். அதெல்லாம் வேறங்க. ஒண்ணு இருந்தாலும் நமக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இந்த ரெண்டு ஜோதி, ஹேமா. சோ ரொம்ப 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையாவே அது ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள வந்துருச்சு. அது நமக்காக என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க, அவங்களுக்காக நம்ம என்னன்னாலும். இப்போ நல்லது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஒரு கஷ்டத்துல இருந்தாலுமே. சோ என் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போது இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஊர்ல இருக்கேன், 2 பேரும் சமைச்சு கொடுத்து பாக்குறது, அதெல்லாம் உண்மையாவே எனக்கு எமோஷனா இருந்தது. சோ அதுதான்.
அதுதான் வேணும். என்ன சொல்றீங்க? நல்லதுல நிக்கிறதுனாலும் இந்த மாதிரி கஷ்டப்படுற இந்த கெட்டதுகள்ல நிக்கணும்ன்றதுதான் எல்லாருமே நான் சொல்லுவேன். சோ எல்லா இடத்துலயுமே எனக்காக இருந்திருக்காங்க. அவங்களுக்காக நான் எப்பவுமே இருப்பேன். அதுதான் எப்பவுமே. சோ அதுதான் பழகுனா உண்மையா பழகணும், இல்லைன்னா பழகவே கூடாது அப்படின்றதுதான் என்னோடது. நான் அப்படிதான் இருப்பேங்க. பழகிட்டேன் அப்படின்னா அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சோ அதுதான் அது புடிச்சு போய் என் கூட எப்பவுமே எல்லாருமே கனெக்ட் ஆயிடுவாங்க. சோ அதுதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் இன்னுமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் போன இயர் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு மியூசிக் போட்டு, இந்த சொக்கத்தங்க மியூசிக் போட்டு. போன வருஷம் இந்த டைம் நாங்க ஊர்ல இருந்தோங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல அக்டோபர்ல இருந்தோம் ஊர்ல. சோ இந்த அக்டோபர் விக்கி இருக்கும். இனி ஒரு 5 months, அதாவது நெக்ஸ்ட் இயர்ல தான் போகணும் ஊருக்கு. ஒரு எமோஷனலா இருக்குங்க. எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு போகுது இதெல்லாம் கேட்கும்போது மாயாதான் இருக்கு. இதனால நாங்க ஃபேமிலியா இருக்கிறதுனால ஒண்ணும் தெரியல. ஆனா ஊருக்கு போனாலே செம்மையா இருக்குங்க. அது ஒரு வைப்பு தான். மிஸ்ஸிங்கா தான் இருக்கு. என்ன பண்றது? அப்புறம் நிறைய நம்ம சேர்க்கிற சொத்தே நம்ம இந்த மாதிரி சொந்தங்கள் தான் அப்படின்றது உண்மையாவேங்க. என்னங்க பணம் காசு இதெல்லாம் நம்ம நல்ல மனுஷங்களை நம்ம சம்பாதிக்கணும். அதுக்காக அவங்கள்ட்ட நம்ம ஒரு இன்புட் என்ன போறோமோ அதான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றதுல நான் எப்பவுமே நம்புவேன். அதுதான் நடக்குது. சரிங்களா? அப்ப ஸ்கிம்டு மில்க் சாப்பிடலாம். எந்த வகையான மில்க்குமே சாப்பிடாதீங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். புரோட்டீன் இருக்கு, அது இருக்கு, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா அதோட கலோரிஸும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதுதான் பேட் ரைட். ஸோ அதனால லோ கலோரிஸ்லயே நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. அதை தேர்ந்தெடுத்து நீங்க சாப்பிடலாம். சரிங்களா? கேரளால இருந்து புவனேஸ்வரி அக்கா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸும் சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு வாழ்த்துக்கள், எல்லாருமே அவங்களுக்கு நல்லபடியா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. நல்லபடியா குழந்தை பிறக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே. அப்புறம் இந்த கேரளா புவனேஸ்வரி சிஸ்டர், நீங்க Facebookல என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அதுலதான் உங்களோட போட்டோவை பார்த்தேன். ஃபேமிலியா ஒரு பிக்சர் வச்சிருந்தீங்க. எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரா நம்மள நல்லா க்ளோஸ்டா நம்மள பார்த்துட்டே இருக்காங்க. அவங்கள பார்க்கலையேன்னு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். எப்ப இவங்களெல்லாம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்களோட Facebookல நீங்க போட்டோ வச்சிருந்தீங்க, நான் பார்த்தேன். சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப நன்றி. ஏன்னா என்னை யாருமே தெரியாம இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ உங்க எல்லாருமே நான் பார்க்கலாம். வாய்ப்பு கிடைக்கும் போது உங்க எல்லாருமே பார்க்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் பார்க்கணும்னு சொல்றீங்க என்னைய. ஆனா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா? அந்த கடையில வாங்கின நூடுல்ஸ் மறுநாள் வச்சு கொடுக்காதீங்க பிள்ளைக்கு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர் கொடுக்கறது இல்ல. அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடுச்சுட்டு இது பண்ணீங்கன்னா அது அந்த கடையில வாங்குறது ஒரு வீட்டுல பண்ற மாதிரியான ஒரு இதுதான். அதனாலதான் நாங்க நம்பிக்கையா கொடுத்தது. சோ அதனாலதான் சிஸ்டர். சரிங்களா? நன்றி சிஸ்டர். சங்கீதா சிஸ்டர் சொல்லிட்டீங்க. நம்ம மேல ஒரு அன்பும் அக்கறையோட சொல்றதுன்னு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 1 month எனக்கு வெயிட்டே குறையல அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அப்பெல்லாம் கிடையாது சிஸ்டர். ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. கரெக்டா தூங்குறீங்களா, கரெக்டா சாப்பிடுறீங்களா, ப்ரோட்டீன் ஃபைபர் குவான்டிட்டி அதிகமா எடுத்துக்கிறீங்களா, இல்ல என்ன மிஸ்டேக், வாக்கிங் கரெக்டா பண்றீங்களா, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம இருக்கீங்களா, இந்த மாதிரி நிறைய கரெக்டா தண்ணி குடிக்கிறீங்களா, நிறைய விஷயத்த பேஸ் பண்ணதான் இது. சரிங்களா? வெயிட் லாஸ்ன்றது. சோ அதனால ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்களான்னு பாருங்க. சரிங்களா? இங்க நைட்டு நாய் டியூட்டி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுச்சு. நல்லா குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இங்க டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுதாங்க ஆல்மோஸ்ட். இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள், அப்புறம் திரும்ப நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.15 இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு நல்லா ஒரு பெரிய செம்பு அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சேங்க. வெதுவெதுப்பான தண்ணி வெயிட் லாஸ்க்கு நல்லது. ரொம்ப கொதிக்க குடிக்காதீங்க. சோ அதுதான். அது போய் இங்க குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் காய்ச்சிட்டேன் தம்பிக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா அவனுக்கு தோசை ஊத்தி கொடுத்துடலான்ட்டு தோசை ஊத்திட்டு இருந்தேன். ஒரு ஊத்தாப்பம் மாதிரி
ஊத்துவோம்ல அந்த மாதிரிதான் வந்து ஊத்துனேன். அதுக்கப்புறம் சைட்ல பாலும் வந்து அவனுக்கு வந்து ஆத்தி இது கொடுத்துட்டோம்னா அவன் குடிச்சிட்டு இருப்பான்னு கொடுத்துட்டு தோசை, அதுக்கப்புறம் அந்த சாம்பார் வந்து வச்சு சூப்பரா அவனுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு அது கூட பனானாவும் வந்து கொடுத்து விட்டுருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை ஸ்கூலுக்குலாம் கிளப்பிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸ் வந்து குக்கர்ல வச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு அரிசியை கழிஞ்சு மொத்தமா வந்து வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்களேன். இங்கிட்டு சைட்ல காஃபி வந்து போட்டுட்டு பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து கோதுமையில இருந்து செஞ்ச பிரெட் தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் இல்ல வரமிளகாயும் போட்டு இந்த மாதிரி சாப்பர்ல தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு மட்டும் தான் இந்த சாப்பர் வந்து கச்சு கச்சுன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்குதா என்னன்னு தெரியலங்க. இருந்தாலும் அதை வச்சுதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆம்லெட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அம்மாச்சிக்கு அப்படிதான் வந்து பண்ணினேன் நானு. ஸோ வெங்காயம் அந்த வரமிளகாய் எல்லாம் பொடியா சாப் பண்ணி ஒரு ஆம்லெட் போட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்காக உருளைக்கிழங்கு தான் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா அந்த மாதிரி பொடியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ண போறேன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டு அது கூட வந்து தயிர் சாதம் தாளிச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் எப்பவும் போல கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு கருவேப்பிலை பூண்டு தட்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விடணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஹாட் பாக்ல ரைஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன் நானு மதியத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்றதுக்கு. அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல்ல இந்த வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே சுருள வதக்கி எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும். இதே மாதிரி வாழைக்காய் பொரியலுமே பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சோம்பு பூண்டு கருவேப்பிலை அந்த மணத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இப்போ போல தயிர் சாதம் தாளிச்சு விட்டாச்சுங்க. கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு கடுகு கடலைப்பருப்பு வரமிளகாய் எல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும்ல. அது மாதிரி தாளிச்சு வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு வச்சு பேக் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ஷேடோ வரைக்கும் அவங்களோட ஃபேஸ் அது அளவுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க. உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் மெயின்டைனிங் தாங்க, ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆனாலும் வாக்கிங் பண்றது எப்பவுமே உடம்புக்கு நல்லது. ஸோ அதை வந்து எப்பவுமே கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குடமிளகா இதெல்லாம் எடுத்திருக்கீங்க. சூப்பரான வெயிட் லாஸ்க்கு ஒரு ஆம்லெட் தான் வந்து பண்ண போறோம். கேரட்டையும் இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்புறம் முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கிறேன் ஒரு பாத்திரத்துல. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம துருவின கேரட் பொடியா கட் பண்ண அந்த குடமிளகாயும் போட்டுக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். வேற ஏதாவது மசாலா வேணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னாலும் நீங்க வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் நான் வந்து சிக்கன் மசாலாவும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சரிங்களா. வேற ஏதாவது மசாலா வேணும்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. லைட்டா தவால ஆயில் கிரீஸ் மட்டும் தான் பண்ணிருக்கேன் சரிங்களா. அதுல வந்து இதை வந்து ஊத்திட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நல்லாவே குக் ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே டப்புன்னு எடுத்து போட்டுறணும். ஏன்னா உடையும் இல்லையா, நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கோம், அதுல உள்ள நீர் சத்தெல்லாம் இருக்கும்ல, அதனாலதான் சூப்பரா அந்த மாதிரி 2 சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ஃபிளேம்ல குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும். சோ நீங்க வந்து ஸ்கிராம்பிள்டு மாதிரியும் பண்ணிக்கலாம் சரிங்களா. பொரிக்கிறதாலும் பொரிச்சுக்கலாம். இது மாதிரி நிறைய வேற எதாவது வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம் சரிங்களா. முட்டைக்கோசு இந்த மாதிரி. சோ அது ஒரு இதுவே ஃபில்லிங்கா இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி தாங்க நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை விளக்கி போட்டுட்டு கையோட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆகியாச்சு. சோ அதுக்கப்புறமா வாங்க அடுத்தடுத்து நம்ம என்ன பண்றோம்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து 11 மணி ஆயிடுச்சுனாவே ஒரு டீ காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா. சோ அது வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் துணி எல்லாம் வந்து ஆல்ரெடி மிஷின்ல போட்டிருந்ததெல்லாம் எடுத்து காய போட்டாச்சு. காலையில கொஞ்சம் காய போட்டாதான் ஏன்னா குளிர் வர ஆரம்பிச்சிருச்சுல காயனூர்ல, அதுக்காக. அப்புறமா அம்மாச்சி வந்து மார்க்கெட்டு போயிருந்தாங்க. போயிட்டு வரும்போது மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டெல்லியில இவ்வளவு நாள்ல இன்னைக்கு தாங்க இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீனை நான் வந்து பார்த்த மாதிரி இருந்ததுங்க. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. சோ ஐல மீன் சொல்லுவாங்கல்ல அந்த மீன் தான். சோ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்க பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இதுக்கு நல்லா ஒரு மாதிரி எனக்கே தெரியும், நமக்கு தெரியும்ல வாங்கினதுல இதுதான் பெஸ்ட்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அது குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு வெந்தயம் நல்லா வந்து பொரிய விட்டுக்கிறேன். அது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். நான் பெரிய வெங்காயம் தாங்க சேர்த்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் பூண்டு நல்லா இடிச்சு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். அதையும் வதக்கி விட்டுட்டு தக்காளி உப்பு போட்டு எப்பவும் போல நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சோ நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும் நம்ம மீன் குழம்புக்கு. சோ இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கிறேன். இதுல வந்து எல்லாமே சேர்த்துக்கு அரைக்கிறதுனால நீங்க வந்து வெறும் மிளகாய் தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. ஆனா இதுல பருப்பு வகையெல்லாம்
எல்லாம் சேர்க்கும்போது குழம்பு நல்லா கெட்டி கொடுக்குங்க. மசாலா சேர்த்து ஒரு வதக்குனதுக்கு அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி அது கூட வந்து தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுல வந்து மீன் துண்டுகளை வந்து சேர்த்துடலாம். இன்னைக்கு நான் குழம்பு மட்டும் தாங்க வச்சிருக்கேன். நல்லா ஒரு பெரிய சட்டியில வச்சு விட்டாச்சு. சோ நல்லா மீன் போட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தலை தூர எவ்வளவு கலர்ஃபுல்லா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். செம்ம டேஸ்டியா இருந்தது. நாங்க இந்த மாதிரி தான் வந்து மீன் குழம்பு வைப்போம். தேங்காய்லாம் அரைச்சு ஊத்துறத விட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டும் நல்லா இருக்கும், வெயிட் லாஸ்க்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் கவனம் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான், அம்மாச்சிக்கு வந்து சாதம் மீன் குழம்பு எல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. மீன் குழம்பு வச்சாவே சைடிஷ் தேவை கிடையாது, மீன் தான் சைடிஷ் எல்லாருக்குமே. அதனால நமக்கெல்லாம் அப்படிதான் பிடிக்கும். சோ அதனால வச்சு கொடுத்துட்டு நமக்கு ரவை களி தாங்க வந்து கிண்டுறேன். 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா கிண்டிட்டே இருக்கேன். உப்பு தேவையான சேர்த்து இந்த மாதிரி களி மாதிரி கிண்டி எடுத்துக்க வேண்டியதா. 2 துண்டு மீன், அதுக்குள்ள மீன் குழம்பு, அப்புறம் வெள்ளரிக்காய் ஒண்ணு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் ஃபைபருக்காக. சோ எக்ஸ்ட்ரா ஃபைபருக்காக ஏதாவது வெஜிடபிள் நீங்க வந்து பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். எப்பவுமே நான்வெஜ் சாப்பிடும் போது நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து டைஜஷனுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கங்க. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன், ஷார்ட்ஸ் எடிட்டிங். அப்புறம் அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவனை கொண்டு போய் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் டயத்துல நான் ஒரு பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கலான்ட்டு. நல்லா குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, சோ அதுதான் வந்து பிளாக் காஃபில வித்தவுட் சுகர் தான் எடுத்துக்கணுங்க, சரிங்களா. அதை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் நைட் டின்னர் டைம் ஆயிடுச்சு. சோ அதனால வந்து மீன் குழம்பு வச்சாலே எனக்கு மீன் தாங்க ப்ரோட்டீன் இல்லையா, சோ குழம்புல வைக்கிற மீன் ரொம்ப நல்லதுங்க. சோ மீன் 3 துண்டு எடுத்துட்டு எல்லாம் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேன். மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சோ நீங்க வந்து ஒரு ஓட்ஸ் களி கிண்டிட்டு மீனோட குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு அந்த மாதிரியும் நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும். இது கூட ஒரு எக் சாப்பிடுறது அந்த மாதிரி நம்ம தாங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு முன்னாடியே அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். சோ இன்னைக்கு டேவை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.